வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும் வித்யாவும் ரோகிணி அம்மாவும் சொல்லதை கேட்டு பயங்கரமாக அதிர்ந்து போகிறாங்க. இதை கேட்டால் முத்து மீனா எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா போய் ஓடி போய் தண்ணி கொறி கொண்டு கொடுக்காங்க. என்ன செய்து வாங்க ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இவங்க சொல்லுதெல்லாம் பார்க்க எனக்கு ஒன்றும் ஓடலை, அதான் எனக்கு ப்ரெஷர் ஏறிட்டு போல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் இப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பாக பழகியிருக்கோம். நாங்கள் கிறிஷை வளர்க்கறதுக்காக தான் கேட்டோம். ஆனால் நீங்கள் என்ன மூணாவது மனுஷர் மாதிரி பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். ரோகிணி தான் உங்கள் கையில் கிறிஷு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவை பேச வச்சா. இதான் உண்மை. இவங்க அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை. ஒவ்வொரு முறையும் இவங்க அந்த முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நான் தப்பாக நடந்துட்டேனே, எனக்கெல்லாம் நரகம் தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. அப்படிங்கும்போது கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, எல்லா தப்பும் என்னுடைய தான் தம்பி. அவளை பெற்று வளர்த்தது நான் தானே. அவள் பண்ண தப்பில் எனக்கும் பங்கு இருக்குல்ல. நான் கூட உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மூத்து மீனா காலில் புசுக்குன்னு விழுந்துருந்தாங்க. உடனே ஏம்மா முதல்ல எந்திங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஷ் அழுதுகிட்டே நிற்கிறாரு. ஏன் பாட்டி நீ முத்து மாமா கால்லையும் மீனா அத்தை கால்லையும் விழுற, ஏன் பாட்டி விழுற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படின்னு சொல்லி கிறிஷ் தூக்கி வச்சுக்கிறாங்க முத்து. அப்போ மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏங்க, கிறிஷ் நம்ம வீட்டு பையனே ஆகிறதுக்கு தான் இப்படிலாம் நடந்திருக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் மீனா சொல்கிறத மறுத்து பேசக்கூடிய முத்து, மீனா உண்மைதான், நான் கிறிஷை முதல் நாள் பார்க்கும்போதே நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோணுச்சு. கடைசியில் பார்த்தா ரோஹிணியோட பையனாக இருக்கான். நம்மளுக்கும் பையன் தானே, பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா, அது எப்படி உங்ககிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே அவள் வீடு அங்கே மாற்றி இங்கே கொண்டு வச்சு உங்கள் அப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்லே இவனை சேர்த்து விட்ருக்கா அப்படிங்கும்போது இவங்களுக்கு மேலும் இதுவாக இருக்குது. அது அப்படி எங்கள் அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் இவன் படிக்கானா அப்படிங்கிறான். ஆமாம், புதன்கிழமை மட்டும் இவன் போக மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, புதன்கிழமை மட்டும் நீ ஸ்கூல் போகக்கூடாது, அப்படி நீ போன அப்படின்னா அம்மா உன்னை பார்க்க வர மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என் பக்கத்திலே இல்லை, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன, இதுக்கு மேலே இங்கே எதுவும் பேச வேண்டாம், நம்ம தனியாக பேசிக்கலாம். ஏம்மா, உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு தான், ஆனால் கிறிஷை பார்க்கும்போது அப்படியே எங்களுக்கு கரைஞ்சி போச்சு. நாங்கள் வீட்டில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஆனால் கிறிஷ் எங்கள் வீட்டு பையனாகவே ஆக போகிறான்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது எப்படியாவது என் மகளை அந்த வீட்டில் சேர்த்து வச்சுருங்கப்பா. இந்த விஷயம் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ தெரிய வரும். அன்னைக்கு வேறு மாதிரி கதை நடக்கும். நீங்கள் 2 பேரும் தான்ப்பா என் மகளை அந்த குடும்பத்தோடு இருக்க வைக்கணும். அதுபோக கிறிஷையும் அவங்க அம்மாவையும் ஒரே வீட்டில் இருக்க வைக்கணும். நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும். இந்த கிறிஷ் உங்கள் வீட்டு பையனாகவே வளரணும். எனக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ தெரிலப்பா என் காலம் அப்படிங்கும்போது, அப்படிலாம் பேசாதங்கம்மா, எதுவுமே நம்ம கையில் இல்லை. என்ன 1 வருஷம் 2 வருஷம் சொல்கிறவங்க பல வருஷம் இருக்கலாம், பல வருஷம் இருப்பேன்னு சொல்லி இருமாப்பு பேசுகிறவங்க சில நாள்லேயே போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த ரோகிணியை எங்கள் வீட்டில் இருக்க வைக்க மாட்டாங்க. அது மட்டும் நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தம்பி செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாசுக்காக தம்மா டீல் பண்ணணும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, எனக்கு வார கோபத்துக்கு அந்த ரோகிணியை சவுக்கால வெளுக்கணும்னு தோணுதுங்க அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கும் அதை விட ஓவராகவே கோபம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ் நிலைமையை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி நம்ம 2 பேரும் அந்த பார்லர் ஓனர் இல்லை ரோகிணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அமைதியாக நம்ம வேலையை மட்டும் பார்த்தோமோ, அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது மீனாட்ட சொல்கிறாங்க, அது எப்படிங்க, அந்த ரோகிணி சுயநலத்துக்காக இந்த கிறிஷ் கஷ்டப்படணுமா? ஏன், உண்மையை சொல்லி அவங்க கல்யாணம் முடிச்சிருக்க வேண்டியதானே? அப்படி உங்கள் அண்ணாச்சி முடிக்கலைன்னா வேறு ஆளை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே. கிறிஷை கஷ்டப்பட விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதனால தான் எனக்கு அந்த பார்லர் அம்மா மேலே சரியான காண்டாகுது அப்படிங்கிறாங்க. முத்து, தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீப்பா,
கிறிஷை பற்றி சொன்னால் அவளுக்கு வாழ்க்கை அமையாதுன்னு சொல்லி தான் அப்படி பண்ணிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதை மட்டும் ஏற்றுக்கிடவே மாட்டேன். ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை தனியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியுமா? எங்கள் அம்மா இருந்தும் என்னை பாடிட்டு கொண்டு விட்டுட்டாங்க. ஒரு வாய் சோறு கேட்கறதுக்கு எங்கள் பாட்டி வருது வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தாகணும். அந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் பாட்டி அவ்வளோ கஷ்டப்படுத்தலை. அம்மா கூட இல்லையே, அப்பா கூட இல்லையேன்னு அதை வருத்தம் இருந்துச்சு. நான் பெரிய பையன் ஆனோன்னே என்னால் மெட்ராஸுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை தேடி வந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா இல்லாமல் என்ன இல்லாமல் நான் இல்லாமல் எங்கள் அப்பா இருந்துக்க மாட்டாங்க. அவ்வளோ இந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் தாய் இல்லாதனால. என்ன தாய் அன்புன்னா என்னென்னு எனக்கு தெரியும். அந்த தாய் அன்பு கிடைக்காமல் இருக்கிறவனுடைய கஷ்டம் எனக்கு புரியும். அதுக்காண்டி கிறிஸ்தை வந்து நான் அப்படி விட்டுற மாட்டேன். அதனால தான் நாங்கள் வளர்த்துக்கணும்னு சொல்லி உங்களை தேடி வந்தோம். அதாவது ரோகிணி பையனே தெரியாமல். இப்போ ரோகிணி பையனும் எங்களுக்கு பையன் முறை தானே, நாங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே கூட்டி போயிடுறோம் அப்படிங்கும்போது மீனா இல்லைங்க, அதுக்குள்ளே சூழல் பார்த்து தான் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு ஒரு நாடகத்தை நடத்தி நம்ம கூப்பிட்டு போகணும். சும்மா கூப்பிட்டு போனால் அத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீனா எப்படியாவது என் பேரனை உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருமா? நான் தான் அவங்க 2 பேர்ட்டையும் சொன்னேன், என் பேரன்ட்ட எந்த உரிமையும் கொண்டாடாதாங்க, அவன் என் பேரன், எனக்கு மகன் இருக்கா, என் மகனோட பிள்ளை, நான் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், கிறிஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும், உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவனுக்கு வந்து அன்பு கிடைக்கும். அது போக என் அம்மாவை பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கான், அதுக்கு சாத்தியப்படணும்னா நீங்கள் கொண்டு போனால் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, என் மேலே அந்த கோபம் இல்லையே அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. எங்கள் வீட்டில் இருக்க ஆளே பல பொய் சொல்லியிருக்கும்போது ஒன்று ஏதாவது சொல்ல முடியுமா? டே முருகா, நீ வந்து வித்யாவை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. நேராக வித்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. முருகன் நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாங்க. வித்யா, உன் மேலே அந்த தப்பு இல்லை, உன் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நீ கூட அமைதியாக இருந்திருக்க, அதுவும் தப்பு தான். இனிமேல் அதை செய்யாத, அவங்க கதையை அவங்க பார்த்துக்கிடட்டும். ஏன்னா நம்ம இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், நம்ம வந்து பொய்யில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா விட்டுட்டு முருகன் கிளம்புறாங்க. இங்கே முத்து மீனாவும் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து முத்துக்கு மீனாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. அப்போ விஜயா மதியங்கான்னு வராங்க. என்னடி இன்னும் சமைக்காமல் தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. அதான் சமையல் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க. என்னடி என் வீட்டில் வந்துட்டு இன்னி கத்துற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நாங்களும் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீனும் உன் புருஷனும் காரில் சுற்றிட்டு அலைய வேண்டிதான், சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் மட்டும் இந்த வீட்டில் சமைக்க தான் வந்திருக்கேண்ணா, நானும் இந்த வீட்டு மருமக தான் அத்தை, எனக்கும் வயிறு பசிக்க தான் செய்யுது, என்ன செய்ய முடியும், இப்போ உப்புமா போடுறேன், என்ன சாப்பிடுங்க, நானும் அதான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது மாதிரிலாம் உப்புமாலாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் உப்புமா தான் போட்டு சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னியாக இருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய், ஆகா, இந்த மீனாட்டுக்கு எதுவும் பேச முடியாது போலையே, ஏன் இவ்வளோ கோபமாக பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு என்ன கோபம்னா ரோகிணி மேலே சரியான காண்டு. இந்த ரோகிணி கிறிஷை விட்டுட்டு அவள் பாட்டில் இங்கே சொகுசாக இருக்கா, கேட்டால் பெரிய பணக்காரி, நான் மலேசியாவில் இருந்திருக்கேன், அப்படி இப்படின்னு 1000 போய் சொல்லிட்டு நம்ம வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த அத்தைக்கு தெரியாது, அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கிறிஷை வர வச்சு வெளுத்தாலும் வெளுத்து விடுவான், எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே எங்கே இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, சாப்பிட்டோம்லாம், அம்மாவுக்கு உப்புமா இருக்குது, வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மாமா என்னாச்சுன்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா நைட்டு தான் வருவாங்களாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனோன்னே, என்னடி இன்றைக்கி நீ என்ன விசேஷம், 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மனசுக்கே சரியில்லை அப்படிங்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நடந்த கதையை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. மீனா அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. யார் அந்த ரோஹிணி பொண்ணு வந்து இவ்வளோ போய் சொல்லியிருக்கா, ஏற்கனவே கல்யாணத்தை மறைச்சி தான் அது கல்யாணம் பண்ணியிருக்கா, பையன் வேறு இருக்கா, அந்த கிறிஷ் தான் இவங்க இந்த ரோஹிணியோட பையனா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா, எப்படி தான் கிறிஷ் அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன், இப்போ கடைசியில் அவங்களே எனக்கு தாரன்ட்டாங்க வழக்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி ரோஹிணி இருக்கால அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அம்மாவே இல்லையே, பிறவண்ண அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாத்த, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பூசார்ட்டு கேட்குறாங்க, ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தேதியை சொல்லுறாரு. அந்த தேதியில் தான் வந்து நம்ம பிள்ளைய வளர்க்குற மாதிரி அவங்ககிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாடிக்கு ஃபோன் பேசுகிறாங்க. பேசினோன்னே, சரி தம்பி, அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போ நைட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. எப்பா, நான் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து சொன்னோம்லப்பா, கிறிஷை வந்து நான் வளர்க்க போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே ரோஹிணி முழிக்காங்க. கிறிஷை பற்றி வளர்க்க போகிறானா, அவன் கிறிஷை தான் வேற எங்கேயும் மாற்றி வச்சிட்டோமே, ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பார்க்குறாங்க. எப்போ முதல்ல அவங்க தரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆமாடா சொன்னாங்க, அவ்வளோதானே, அது முடிஞ்சு போச்சுன்னு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மறுபடியும் கேட்டோம், தாரன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தாரன்ட்டாங்களா,
அவன் தாரன்ட்டாங்கப்பா, கிராமத்துக்கு போனேன் தாரன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிக்கிறாங்க. தேவையில்லாமல் முத்து வந்து ஏதோ போட்டு வாங்கிறதுக்கு வேலை பார்க்காமலுக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே முத்து மீனாவும் எங்கே நம்ம சொன்னதை ரோகிணி நம்பலை, நம்ம கிராமத்தில் போய் கேட்டோம்னு சொல்லியிருக்கோம் அந்த தேதியில் எடுக்கணும்னு சொல்லி, அது நடக்காதுன்னு நினச்சி அது அவங்க சிரிக்காங்க அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியுது மீனா அப்படிங்கும்போது இங்கே ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா நீ அந்த முத்துக்கிட்ட மீனாக்கிட்ட எதுவும் பேசுனியா அப்படிங்கிறாங்க. நீ தான் சொல்லியிருக்கேடி நான் யார்ட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே முத்து மீனா முதல்ல சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரோகிணி எதுவும் கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்காத மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியும் வருது. அங்கே போய் கிறிஷை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்தோடனே அண்ணாமலை ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு வேறு கடுப்பில் ஆர்த்தி எடுக்கிறாங்க. யாரையோ பற்றதை இங்கே கூட்டு கொண்டு வழக்கங்காவை என்னத்தை சொல்ல, இவங்களே இருக்கதே எனக்கு பிடிக்கல, அந்த பையன் வரதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே கூப்பிட்டு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி பார்லர் போயிட்டு வராங்க. இங்கே கிறிஷ் வந்து டைனிங் டேபிளில் மீனா ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, டேய் கிறிஷே, இன்னமும் உனக்கு அம்மா யார் தெரியுமாடா? மீனா தான். நீ மீனா இன்னுமே அத்தைன்னு கூப்பிடக்கூடாது, அம்மானு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா மீனாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஷ் கூப்பிட்ட உடனே இங்கே கடுப்பு. ரோகிணிக்கு அப்படி ஒரு கடுப்பு. என் பிள்ளை யாரை போய் அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நேரம் கூப்பிடுதானே அப்படின்னு சொல்லி கடுப்பில் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அன்னைக்கு கேட்கும்போது வந்து அவங்ககிட்ட நான் பேசவே இல்லைன்னா கிறிஷ் அனுப்பி விட்ருக்க அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பிள்ளை அங்கே தாண்டி அனுப்ப முடியும், அனுப்பியாச்சு, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னால தான் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னால் தான் எல்லாம், நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோனையும் எடுக்கலை. வீட்டில் வேறு எதுவும் பிரச்சனையாக, வேறு எதுவும் கதை நடக்கா, நம்மளை கூப்பிடுதாளா ரோகிணி, இன்னும் சரி வராது, நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை பிளாக் பண்ணிடுறாங்க. இப்படியா இருக்குது. இவனும் ஃபோன் எடுக்க மாட்டேக்கால, அப்போ எல்லோரும் தான் பண்ணியிருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமில் உட்காந்து அழுகிறாங்க. அப்போ மனோஜ் வந்துடுறாரு. வந்து என்ன ரோகிணி என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறான். ஆமாம் ரோகிணி, யாரெல்லாம் அம்மா கூட்டு கொண்டு என் பிள்ளை உன் பிள்ளைன்னு வளர்த்துட்டு கிடக்கா, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் யாரோ என்னமோ அப்படிங்கிறான். மனோஜ் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, அந்த கிறிஷ் சொன்னால் உனக்கும் வருது அப்படிங்கிறாங்க. கோவம் எனக்கு வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. என்ன வரத்தான் செய்யும்? கிறிஷை பேசினா உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. கிறிஷ்னு ஒரு வாட்டி பேசிப்பார், கண்ணம் பழுத்துரும் அப்படிங்கிறாங்க. கிறிஷு பற்றி நான் பேசத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு அளவு தான் அப்படிங்கிறாங்க. இனி ஏன் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.